ஹலோ மக்களை, தமிழ் 40 கேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரைஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. அதாவது இந்த டைம் லைனில் எந்த பாயிண்ட்லேருந்து ஹியூமனிட்டி வந்து தோன்ற ஆரம்பிச்சது, அதாவது நம்மளாம் எப்போ பேர் ஆரம்பிச்சவங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலான பூமி மாதிரி தாங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக நம்ம பூமியில் நடக்கிற அதே ஆக்டிவிட்டீஸ், அதாவது நிகழ்வுகள் எல்லாமே இந்த இதே நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர்னு ஒருத்தர் இருக்காருங்க இங்கே. அவரால் தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே இப்போ வந்து கிக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இது இந்த கரண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8000 BCயில் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து அதிகளவு ஷேமன்ஸுங்கிறவங்க தோன்ற ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த வார்ப் நான் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குங்களா, அதுலேருந்து எப்படி சைக்கிக் எனர்ஜி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து லீக் ஆகிற சின்ன சைக்கிக் எனர்ஜினால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற சில மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிக் பவர்ஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய சக்தி கிடச்சிது, சைக்கிள்ஸாக மாறினாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷேமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேமன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமியோட நிலைமை வந்து இப்பொழுது ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரினோமிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையா அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்க மாதிரி ஒரு பேரழிவு பூமிக்கு வரப்போகுதுங்கிற தெரிஞ்ச உடனே இதை கைடு பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கூட வேணுமே, மனித இனத்தை இன்னும் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், அந்த அழிவு நடத்தாமல் காப்பாற்றணுங்கிறக்காக இருக்கிற ஷேமன்ஸ் எல்லாருமே. அதாவது ஷேமன்ஸ் வந்து எந்தளவுக்கு பூமியில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பூமியில் தோன்ற எல்லா ஷேமன்ஸுமே கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தோடைய சைக்கிக் எனர்ஜியும் ஒரே ஒரு கருக்குள்ளே அவங்க இறக்கி அதை அப்படி தான் அவங்க முதல்ல உருவாக்கினாங்க நம்ம எம்பரருங்கிற நபர். அதாவது த ஃபஸ்ட்டு சூப்பர் ஹியூமன் எவர் டு பி கிரியேட்டட். எஸ். ஸோ நம்ம எம்பரர் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற நபர் வந்து இந்த டைம் லைன், அதாவது இந்த பாயிண்டில் வந்து நியோன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சில சைக்கிக் எனர்ஜிஸை வந்து, அதாவது சில சைக்கிக் பவர்ஸை வந்து பயன்படுத்தி அவர்கிட்ட இந்த மாதிரி சக்திகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாமே கொஞ்சம் பார்பேரிக், அதாவது கொஞ்சம் காட்டுமிராண்டித்தனமாக நடந்த டைமில் என்னாச்சுன்னா, இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மாமா வந்து கொண்டுட்டார். ஸோ அதாவது இவருடைய மாமா வந்து இவங்க அப்பா கொண்டனால என்னாச்சுன்னா, அந்த பாயிண்டில் இவருக்கு வந்து தோன்றி என்னதுன்னா, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஜஸ்டிஸ், அதாவது அவருடைய நியாயத்தை வந்து அந்த இடத்துல தெரிவித்தார். அதாவது அவங்க மாமா கொண்டார். எஸ், அவருடைய மாமா அவரே கொண்டார். ஸோ அந்த இடத்துல ஒரு புரிஞ்சுக்கிட்டார் என்னென்னா, மனுஷனை வந்து இப்போலேருந்து இன்னும் பல வருஷம் உயிரோடு சர்வைவ் பண்ணி த்ரைவ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு, ஒரு லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி அதுக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அப்போலேருந்து இப்போ கரண்ட்டாக ஓடி இருக்க வாரம் டைம்லைன் வரைக்குமே வந்து எல்லாத்தையுமே ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தாருன்னே சொல்லலாம், சில விஷயங்களை தவிர. ஸோ இவர் இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மனுஷ இனத்தை வந்து சீக்ரெட்டாக யாருக்குமே தெரியாமல் ஷேடோஸ்லேருந்து கைட் பண்ணார்னு சொன்னாங்க. நிறைய விதமான ரோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அவர் டாக்டர் இருந்திருக்காரு, லாயராக இருந்திருக்காரு, சில இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இதிலேருந்து டைம் லைன்லேருந்து நம்ம எம்பரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதாவது நியோங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை வந்து கைடு பண்ணிட்டு இருந்திருக்காரு. மட்டும் இல்லாமல் அவர் இம்மோட்டல் கொடுங்க. எஸ், ஹீஸ் இம்மோட்டல், அவர் சாக முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் அதுவும் இல்லாமல் இந்த டைம் லைனில், அதாவது இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கூட இருக்கிற ஆலைஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேரை வச்சுக்கிட்டாரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்டான்னு சொல்லிட்டு ஒரு லேடியை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட ஒய்ஃப் தான். இவரோட ஒய்ஃபாக ஆக போகிறவங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு குண்டு அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் மெல்கடோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை அவர் வந்து ஆலையை வச்சுருப்பார். ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இதுக்கு முன்னாடி ஆலையை வச்சாங்க. மேல்கடோர் வந்து அரௌண்ட் 10,000 மில்லினியம் அந்த மாதிரி போகும்போது தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக, அதாவது 8000 BCயிலேருந்து 15,000 AD வரைக்குமே ஹியூமனிட்டியோட ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். பல மடங்கான பல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க சொல்லலாம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னேற்றம். அந்த மாதிரி தான் பல நேஷன்ஸ் வந்து ரைஸ் ஆகி ஃபால் ஆனாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய லீடர்ஸ் வந்து தோன்றி காணாமல் போனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது இந்த டைமில் தான் பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எம்பரர் வந்து அப்பப்போ தலையை வெளியே காட்டி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எவிடன்ஸ் கூட இந்த இதில் கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு எம்பரோடைய சைக்கிக் எபிலிட்டிஸ், அதாவது ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய தன்மை எந்தளவுக்கு அவர்கிட்ட இருந்திருக்குங்கிறது பல சாட்சிகள் இருக்குது. மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலில் வந்து அப்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டார் சிஸ்டம், அதாவது அந்த நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் தாண்டி இருக்கிற பல பிளானட்ஸ் வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற மார்ஸே வந்து காலனைஸ் பண்ணி அது ஒரு சஸ்டைனபிள், அதாவது வாழக்கூடிய பிளானட்டாக மாற்றினாங்க. பட் இங்கே தாங்க இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனைங்கிறத விட ஒரு சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம இருக்கிற அந்த ஏர்த்துங்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஏர்த்துங்கிற இந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எல்லா ரிசோர்ஸுமே டெப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலாகவே அதுக்கிட்ட இருக்கிற கடல் கூட கிடையாது. கடல் கிடையாது, இயற்கையில் இருக்கிற செடிகள்
எதுவுமே கிடையாது, எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது கடலோடைய அடிமட்டம் இருக்குல்ல, அந்த தரையிலிருந்து மேலே எழும்பி வர்ற அளவுக்கு பெரிய பெரிய மேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பில்டு பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஹை பில்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லிட்டலாக ஒரு நாட்டோடைய பாப்புலேஷனே அது ஒரு பில்டிங்கில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ், இந்த நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் சென்டர்ஸ் வந்து நிறைய பெருசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து தேவையான மைனிங் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. இங்கே இருக்கிற இந்த பூமியை வந்து ஏர்த்துங்கிறது வந்து ஏர்த்துங்கிற பேரையை ரிமூவ் பண்ணி ஹோலி டெரான்னு பேரையை மாற்றிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸும் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் ஃபாலோ ஆகி அதுக்கு ஒரு ரைஸ் ஆகி இப்படி டோட்டலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூச்சு கூட விட முடியாது ப்ராப்பராக. இன்னும் இந்த இடத்துல வந்து அந்த ஏழ்மை மக்கள் அந்த சம்பவங்களும் நடந்து தான் இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபரிங் பண்ணுற அந்த மாதிரி நிலைமையில் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் மனுஷனை வந்து இன்னும் ட்ரைவ் பண்ணி போகணுங்கிறக்காக ஸ்பேஸ் ட்ராவல் அப்டைன் பண்ணி பல பேர் பல பிளானட்ஸில் ட்ராவல் பண்ணி போய் அங்கேயே வாழ்ந்துருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ மனித இனத்தோட ப்ரோக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட்டோட போயிட்டு இருக்கிறது இந்த எம்பரர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அதாவது நியோங்கிற நபர் ஸோ வந்து இப்போது இந்த பிளானட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே காலனைஸ் பண்ண இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷங்களுடைய. நம்ம வந்து அதாவது நார்மல் பூமியோட பாப்புலேஷன் பத்தல, ஒரு பிளானெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் ஒரு நாட்டோடைய மொத்த பாப்புலேஷனுமே தங்குற மாதிரி இருக்குன்னா அப்போ கடல் ஃபுல்லாகவே டெபிலிட் ஆயிடுச்சுன்னா பூமி ஃபுல்லாத்தையுமே எந்த அளவுக்கு வந்து அவங்க காலனைஸ் பண்ணி ரெடி பண்ணி போகணும்னு பார்த்துக்கோங்க. பூமியை சுற்றி பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரிங் மாதிரி ஒன்று பில்டு பண்ணிட்டாங்க. ஸோ ட்ராவலிங் அந்த ஸ்பீட் ட்ராவலுக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இதுதான் வந்து ரைஸ் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. அடுத்த டைட்டில், அதாவது அடுத்த எரா நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி. எஸ், இப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ரீச் பண்ணோமா, இனி வந்து இதுக்கான ஆப்போது நமக்கு ஃபியூச்சரில் வரும். அதுதான் வந்து நம்ம அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எபிசோட்னு கூட சொல்லலாம். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். எஸ், டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி அங்கே சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழன் 40K. பை, சியா.